ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும். கேரளாவின் வயநாடு பகுதியில் நேற்று ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 250 உயர்வு. இறந்தவர்களின் உடல்களை கண்ணீரும் கம்பளையுமாக தேடும் உறவினர்கள். வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடங்களில் ராணுவம், தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணி. மண்ணுக்குள் புதைந்தவர்களை கண்டறிந்து மீட்கும் பணி 2வது நாளாக இரவிலும் நீடிப்பு. வயநாடு நிலச்சரிவு மீட்பு பணிகளில் விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள், சாலைகள், பாலங்கள் துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் ஹெலிகாப்டர் குழு. வயநாடு மேம்பாடு தற்காலிக அரசு மருத்துவ முகாம்களில் கண்ணீர் விட்டு கதறும் உறவினர்கள். காணாமல் போன தங்களது குடும்பத்தினர் உறவினர்களை தேடி அலைவதாகவும் தகவல். கனமழை, நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு என 7 நாட்களுக்கு முன்பே கேரள அரசிற்கு முன்னெச்சரிக்கை விடப்பட்டதாக மாநிலங்களவையில் அமித்ஷா தகவல். கனமழை பெய்யும் என கடந்த ஜூலை 23ஆம் தேதி முதலே தொடர்ந்து எச்சரிக்கப்பட்டதாகவும் விளக்கம். ஒரு வாரத்திற்கு முன்பே எச்சரிக்கப்பட்டும் கேரள அரசு என்ன செய்து கொண்டிருந்தது என மாநிலங்களவையில் அமித்ஷா கேள்வி. முன்கூட்டியே மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றியிருந்தால் உயிரிழப்புகளை தவிர்த்திருக்கலாம் எனவும் கருத்து. முன்னெச்சரிக்கை விடப்பட்டதா இல்லையா என பழி சுமத்துவதற்கான நேரம் இதுவல்ல என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கருத்து. உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டுக்கு பதில். வயநாடு பகுதியில் நிலச்சரிவில் சிக்கிய 191 பேரை காணவில்லை என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தகவல். முண்டக்கை உள்ளிட்ட இடங்களில் மீட்புப் பணி சவாலாக இருப்பதால் கடற்படையின் உதவி கோரப்பட்டுள்ளதாக பேட்டி. பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு மீட்புக் குழு செல்ல ராணுவத்தின் உதவியுடன் தற்காலிக பாலம் அமைக்கப்படுவதாக பினராயி விஜயன் தகவல். மண்ணுக்கடியில் புதைந்துள்ள சடலங்களை கண்டறிந்து மீட்க ஓய்வு பெற்ற துறை சார்ந்த நிபுணர்களை ஈடுபடுத்த முடிவு செய்துள்ளதாக பேட்டி. வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் பணியாற்றி வந்த தமிழகத்தைச் சேர்ந்த 47 பேரை காணவில்லை என குடும்பத்தினர் தகவல். முண்டக்கை, சூரல்மலை தேயிலை தோட்டங்களில் பணியாற்றி வந்த 8 பேர் இதுவரை சடலமாக மீட்பு எனவும் பேட்டி. என்னன்னா பாடியை நம்மளால கண்டுபிடிச்சு தான் நம்ம பாடின்னு உறவினர் கண்டுபிடிக்க முடியாம 8 பேரை காணா. அதனால அவங்க நிலம்பூர் போறதுக்கு இருக்காங்க. அங்க இருந்து பாடி வருதாமா. மொத்தம் 4 பேர். இன்னும் இது வரைக்கும் எதுவுமே தெரியல. நேற்று காலையிலே நாங்கள் இங்கே வந்துட்டோம் ஸ்பாட்டுக்கு. நிலச்சரிவில் சிக்கி காயங்களுடன் மீட்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை வழங்கப்படுவதாக கேரள அமைச்சர் வீணா ஜார்ஜ் தகவல். குடும்ப உறுப்பினர்களை, உறவுகளை இழந்துள்ள மக்களுக்கு உளவியல் ரீதியிலான ஆலோசனை தேவைப்படுவதாக பேட்டி. வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிக்காக தமிழக அரசின் 5 கோடி ரூபாய் நிவாரண நிதி ஒப்படைப்பு. திருவனந்தபுரம் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் பினராயி விஜயனை சந்தித்து காசோலையை வழங்கினார் அமைச்சர் ஏவ வேலு. கேரள முதலமைச்சரின் பேரிடர் நிவாரண நிதிக்கு 5 கோடி ரூபாய் நிதி வழங்கிய தொழிலதிபர் கௌதம் அதானி. வயநாடு நிலச்சரிவு மிகுந்த துயரத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இக்கட்டான சூழலில் அதானி குழுமம் துணை நிற்பதாகவும் பதிவு. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவு அதிகரிப்பு. KRS மற்றும் கபினி அணைகளிலிருந்து வினாடிக்கு 2,20,000 கன அடி நீர் வெளியேற்றம். அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி தொடங்கப்படும். சென்னை கொளத்தூரில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்விக்கு வரக்கூடிய மாணவியருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம். அந்த திட்டத்தின் கீழே 2,73,000 மாணவிகள் பயன்பெற்று இருக்காங்க இது வரைக்கும். அடுத்து இதே மாதிரி மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம். அது வருகிற ஆகஸ்ட் 9ஆம் தேதி கோவையில் நான் தான் போய் தொடங்கி வைக்க போறேன். தமிழகத்தில் வீடு கட்டுவதற்கான வரைபட அனுமதி கட்டண உயர்வை ரத்து செய்து பழைய கட்டணத்தையே நிர்ணயிக்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். திமுக அரசு பொறுப்பேற்ற 38 மாதங்களில் மின்கட்டணம், சொத்து வரி, பால், கட்டுமான பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளதாக குற்றச்சாட்டு.
மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லை என்று கர்நாடக அரசு கூறியதற்கு அண்ணாமலை கண்டனம். தமிழகத்தின் உரிமைகளையும் விவசாயிகளின் நலனையும் மீட்க வேண்டும் என திமுக அரசுக்கு வலியுறுத்தல். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனுக்கு மயிலாடுதுறை அமர்வு நீதிமன்றம் பிடிவாரண்ட். 2003ஆம் ஆண்டு நடைபெற்ற பேரணியில் மூண்ட கலவரம் தொடர்பான வழக்கின் விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் உத்தரவு. 2017ஆம் ஆண்டு சட்டமன்றத்திற்குள் குட்கா கொண்டு சென்ற விவகாரத்தில் மு.க. ஸ்டாலின் உட்பட திமுக எம்எல்ஏக்கள் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதிய சட்டமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் முந்தைய சட்டமன்றத்தால் கொண்டுவரப்பட்ட உரிமை மீறல் பிரச்சினை காலாவதி ஆகிவிட்டதாக கூற முடியாது என்றும் நீதிபதிகள் கருத்து. இடைவிடாத தொடர் மழையால் லக்னோவில் உள்ள உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை வளாகத்துக்குள் தேங்கிய மழைநீர். சட்டப்பேரவை கட்டிடத்துக்குள் தேங்கிய மழைநீரை அகற்றும் பணியில் ஊழியர்கள் தீவிரம். பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார் இந்திய வீராங்கனை பி.வி. சிந்து. மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி லீக் சுற்றில் எஸ்தோனிய வீராங்கனையை 2-0 என்கிற செட் கணக்கில் வீழ்த்தி தகுதி. பாரிஸ் ஒலிம்பிக்கில் 50 மீட்டர் ரைபிள் ஆண்கள் தனிநபர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் ஸ்வப்னில் குசாலே தகுதி. நாளை நடைபெறும் இறுதிச் சுற்றில் வெற்றி பெற்று இந்தியாவுக்கு மேலும் ஒரு பதக்கம் வெல்வாரா என எதிர்பார்ப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பேட்மிண்டன் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் 2வது லீக் சுற்றிலும் இந்திய வீரர் லக்ஷயா சென் வெற்றி. உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் 3ஆம் இடத்தில் உள்ள இந்தோனேஷியா வீரர் கிறிஸ்டியை வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் குத்துச்சண்டை போட்டியில் காலிறுதிக்கு தகுதி பெற்றார் இந்திய வீராங்கனை லவ்லினா. மகளிர் 75 கிலோ எடை பிரிவில் 5-0 என்கிற புள்ளிக்கணக்கில் நார்வே வீராங்கனையை வீழ்த்தி முன்னேறினார். ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும்.